இருள் நடுவில் நான் நடந்தேன், இறந்த மனதில் வாழ்ந்தேன். ஆனால் சிலுவையில் நீ அழைத்தாய், ஜோய் ஜீவனால் நிரப்பினாய். மரணத்தை நீ ஜெயித்தவர், மனிதனை புதியதாக்கினவர். கிறிஸ்துவின் ஜீவன் என்னுள் வந்ததே, புதிய சிருஷ்டியானதே. ஜோய் ஜீவன் எனக்குள் ஓடுது, தேவனின் அன்பு என்னில் வாழுது. பயமில்லை, தோல்வி இல்லை, கிறிஸ்துவின் ஜெயம் என்னுள் நிலை. நான் சாத்தாரான் மனிதனில்லை, ஆவியினால் நான் ஜீவனில் ஜெயிக்கிறேன். வார்த்தையினால் நான் பிறந்தேன், ஆவியினால் நான் எழுந்தேன். மேலுலக வாழ்வு என்னுள் வந்தது, கிறிஸ்துவின் சுபாவம் எனக்கு தந்தது. கிறிஸ்துவின் சுபாவம் எனக்கு தந்தது. நோய் வந்தாலும் விழமாட்டேன். ஜோய் ஜீவன் என்னுள் எரிகத, தேவராஜ்யம் வெளிப்படிக்ககுது. ஜோய் ஜீவன் எனக்குள் ஓடுது, தேவனின் அன்பு என்னில் வாழுது. பயமில்லை, தோல்வி இல்லை, கிறிஸ்துவின் ஜெயம் என்னுள் நிலை. நான் சாத்தாரான் மனிதனில்லை, ஆவியினால் நான் வாழ்கிறேன். ஜோய் ஜீவனில் ஜெயிக்கிறேன். நான் தேவனின் பிள்ளை, நான் ராஜாவின் சந்ததி. என்னுள் வாழும் ஜீவன் என்றும் தோற்காத சக்தி. விசுவாசத்தில் நடப்பேன், கிறிஸ்துவின் ஜோய் ஜீவன் உலகமெங்கும் அறிவிப்பேன். ஜோய் ஜீவன் எனக்குள் ஓடுது, பரலோக ராஜ்யம் மலருது. இயேசுவின் ஜெயம் என் சாட்சியே, நித்திய ஜீவன் என் வாழ்வே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ராஜாவின் சந்ததி என்ற அருமையான கிறிஸ்துவ பாடலின் ஆழமான வரிகளைப் பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். இந்த பாடல் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய விசுவாசி தன் பழைய இருண்ட வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் எப்படி ஒரு புதிய சந்தோஷமான அடையாளத்தை அடைகிறார் என்று காட்டும் ஒரு உற்சாகமான குரல். முதலாவதாக, இருளிலிருந்து எப்படி அந்த உண்மையான மகிழ்ச்சிக்கு மாறுகிறோம் என்று பார்ப்போம். இருள் நடுவில் நான் நடந்தேன் என்று தொடங்கும் இந்த வரிகள் சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அந்த நித்தியமான ஜோய் ஜீவனை பற்றி பேசுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல வருஷமா இருட்டறையில் இருந்த ஒருத்தர் திடீர்னு பிரகாசமான சூரிய ஒளியை பார்த்தா எப்படி இருக்கும்? அதுபோலதான் இந்த அழியாத தெய்வீக உயிர் நமக்குள் வரும்போது நம்ம சிந்தனையே உடனடியாகவும் முழுமையாகவும் மாறிவிடுகிறது. இரண்டாவதாக, இந்த வெளிச்சம் உள்ள வந்தவுடனே உங்களுடைய அடையாளமே முற்றிலுமாக மாறிவிடுகிறது. நீங்கள் இப்போது ஒரு புதிய சிருஷ்டி, அதாவது கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள் வந்துவிட்டதால் இனி வாழ்க்கையில் பயமோ தோல்வியோ நிச்சயமா இல்ல. இதை எப்படி சொல்லலாம் என்றால், வாழ்க்கையின் போர்க்களத்தில் நீங்கள் ஏற்கனவே உடைக்கவே முடியாத ஒரு மாபெரும் கவசத்தை அணிந்திருக்கிறீர்கள். எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் அது உங்களை மோதி திரும்பிவிடும் தானே. இறுதியாக, ராஜாவின் சந்ததியும் அதோட நோக்கமும் என்னவென்று தெரிந்து கொள்வோம். நான் தேவனின் பிள்ளை, ராஜாவின் சந்ததி என்கிற அந்த வலிமையான வரிகள் நீங்கள் இந்த அகிலத்தை ஆளும் ராஜாவின் சொந்த வாரிசு என்ற ஆழமான உண்மையை சொல்கிறது. இவ்வளோ பெரிய அடையாளமும் நித்திய ஜீவனும் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அது அப்படியே உங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளலாமா? கண்டிப்பா இல்ல. இதுதான் உண்மையான வாழ்வு என்று உலகமெங்கும் தைரியமாக அறிவிப்பதுதான் உங்களுடைய மாபெரும் நோக்கம். சுருக்கமாக சொல்லப்போனால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை முழுமையாக உணரும்போது உங்களின் கடந்த கால இருள் முற்றிலும் மறைந்து மாபெரும் ராஜாவின் வாரிசு என்ற அந்த தைரியமும் வெற்றியும் உங்களை நிரந்தர அடையாளமாகவே மாறிவிடுகிறது.